இந்த பொருளை இந்த இதுக்கு தான் யூஸ் பண்ணணும். பார்ப்போம் வாங்க. தோசையை கல்லில் ஊற்றினாலும் நல்லது. அதுவும் நான் யூஸ் பண்ணுற இந்த கல் வார்ப்படாம். இதை கீழே போட்டால் உடைந்துவிடும். அதனால் கேரிங்காக பார்த்துக்கணும். மற்றபடி இதை ஹேண்டில் நல்லா பண்ணிவிட்டு கரெக்டாக தோசை ஊற்றுனா சும்மா ஹோட்டல் தோசை மாதிரி முறுமுறுன்னு வரும். ட்ரை பண்ணுங்கள். தோசையை வாசனையாகவும் இருக்கும் இதில் தோசை வார்க்கறதுனால. ரொம்ப யூஸான டிப்ஸ் தானே இது. அடுத்தது ரசத்தை ஈயச்சொம்பில் ஊற்றுங்க. ஈயச்சொம்பில் ரசம் ஊற்றுறப்ப ரசத்தோட வாசனையும் நல்லாயிருக்கும். ராத்திரி முழுக்க வச்சாலும் ரசம் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ ஈயச்சொம்பில் ரசம். மிளகாய் பொடி அல்லது காய் வதக்கிறதுக்கு இண்டாலியன் சட்டியை யூஸ் பண்ணுங்கள். இந்த கடாயில் தீஞ்சு போகாது பொருளும் நல்லா முறுமுறுன்னு வரும். காயெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு கல்கத்தா சட்டின்னு இன்னொரு பேர் உண்டு. வடை, அப்பளம், பூரி எல்லாம் அலுமினிய பாத்திரத்தில் பொரியுங்க. அதனால் தீ கரெக்டாக இருக்கும். அடுத்தது இந்த பாத்திரத்தில் பொரிச்சதை இப்போ நான் காமிக்கிற பாத்திரத்தில் மாதிரி போட்டு வைங்க. மொறுமொறுப்பாகவும் இருக்கும் பொருள். இதில் பூரியெல்லாம் போட்டோம் வச்சுக்கோங்களேன், சும்மா புசு புசு புசுன்னு அப்படியே நிற்கணும். சொயின்னு போயிடாது. இந்த பாத்திரத்தில் கீழே எண்ணெய் வடிஞ்சிரும். அதனால் எண்ணெயும் பொருளில் இருக்காது. பால் காய்ச்சறதுக்கு காப்பர் பாட்டம் கிண்ணம் யூஸ் பண்ணுங்கள். தீ ஒழுங்காக அதில் பிடிக்கும். பாலும் தீஞ்சு போகாது. என்ன சரிதானே? யூஸ் பண்ணுறங்க. செம்பு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வச்சு குடிச்சு பாருங்கள். நல்லா கேட்கும், நல்லா இருக்கும் பலன். ஆனால் என்ன, செம்பு பாத்திரத்தை மெயின்டைன் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். நல்லா தேய்க்கணும் வேறு, அதுக்கு மெனக்கடணும். மற்றபடி ரொம்ப நல்லது உடம்புக்கு. இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்குன்னு உரிய பாத்திரத்தை இண்டக்ஷன் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் தீ கரெக்டாக அதில் பிடிக்கும். எந்தெந்த பாத்திரத்தில் எந்தெந்த பொருள் வச்சு யூஸ் பண்ணணுங்கிறது ஒரு முறை இருக்குது. அதை ஃபாலோ பண்ணினா பொருளோட தன்மையும் மாறாது.